الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. وقال تعالى: ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. وقال أيضا: إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وقال تعالى: ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. صدق الله. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நாட்டில் அனைத்து பகுதிகளில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட உலமாக்கள், முக்கியஸ்தர்கள் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஒரு முக்கியமான அமர்வு. காலையில பல நிகழ்ச்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயங்களை, மஷூராக்களை ஒரு ஒர்க் ஷாப்பினூடாக அமர்ந்து முன்வைத்திருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த கருத்துகள் எல்லாம் ஒன்று திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வெகு சீக்கிரம் அது இங்கு உங்கள் முன்னிலையில் எப்படி இதை நாம் அமுல்படுத்தலாம் என்ற அடிப்படையில் அவைகள் திரும்ப உங்கள் முன்னிலையில் முன்வைத்து கலந்து ஆலோசிக்கப்படும். கண்ணியமான உலமாக்கள், அன்பு சகோதரர்களே, இந்த தீன முஸ்லிம் உம்மா சரிவர பூர்த்தியாக புரிந்து அது அமுல்படுத்தாத வரைக்கும் அதுல வரக்கூடிய கயிறுகளை காண முடியாது. மார்க்கத்துடைய ஒரு பகுதி எடுத்து இதுதான் தீன் என்று ஒவ்வொருவரும் செயல்படுத்த ஆரம்பித்தா அது பரிபூர்ணத்துவம் இருக்க மாட்டார். தீனுடைய அனைத்து அம்சமும் அதனுடைய தெளிவோடு அழகாக பின்பற்றப்படும் பொழுதுதான் அதனால வரக்கூடிய கயிறுகள் ஏற்படும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கும் பொழுது அதில் எந்த ஒரு பகுதியையும் குறைவுள்ளதாக காண முடியாது. இல்லற வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு முன்மாதிரியாக அவர்கள் காட்சியளிப்பார்கள். மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட இபாதத் என்று சொல்லும் பொழுது அது மிக தெளிவாக இருக்கும். ஒரு நாட்டுடைய ஆட்சி பகுதி அரசியல் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அதை காணும் பொழுது அதிலையும் மிக தெளிவாக காட்சி. எங்க ஜிஹாத் ஆரம்பிக்கணுமோ அதுல ஜிஹாதும் இருக்கும். ஜிஹாத் என்ற கருத்து மிக விசாலமானது. அதுக்கு 8க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு ஜிஹாதுடைய பகுதியில தான் நாங்க நீங்க எல்லாம் அமர்ந்திருக்கோம். எங்களோட அமர்வும் ஒரு ஜிஹாத் தான். நபிமார்களுடைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைமார்கள் 2 மாதம் அடுப்பு பத்தாமல் இருந்திருக்கிற வரலாறும் எங்களுக்கு தெரியும். 2 மாதம் அடுப்பு பத்தாம இருந்திருக்குது. 3 குறைய சந்திச்சிருக்கிறாங்க. வீட்டுல அடுப்புல எதுவுமே நெருப்பு பத்தல்ல என்ற இந்த ஹதீஸும் படிச்சிருக்கிறோம். ஆனா அதே நேரம் இந்த ஹதீஸையும் மறந்துடக்கூடாது. அது என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைமார்களுக்கு வருஷத்துக்குள்ள நஃபகாவை கொடுத்திருக்கு. வருஷத்துக்குரிய மெயின்டெனன்ஸ் நபி அவர்கள் கொடுத்து அதை மட்டும் வாசிட்டு இதை விட்டுட்டோம்னா மார்க்கம் சம்பூர்ணமாக இருக்க மாட்டாங்க. பிரச்சனை உருவாகிறது எல்லாம் எங்கன்னா ஒன்றுடைய ஒரு சைடை மட்டும் எடுத்துட்டு மற்ற சைடை விட்டுறது. அங்கதான் பிரச்சனை உருவாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நீண்ட நீண்ட தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்கும் அளவுக்கு தொழுதார்கள் என்ற இந்த ஒரு பகுதி எடுத்து ஒருவர் மஸ்ஜிதிலையும் அந்த நீண்ட இத தொழுவிக்க ஆரம்பிச்சார் என்று சொன்னா அங்க அவர் ஒரு ஃபித்னா உண்டாக்குறார் என்றுதான் ஹதீஸ் சொல்லு. ஒரு சஹாபி என்ன செய்வார், அவருக்கு விருப்பம் நபி அவர்களோட தொழணும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில நேரம் மிக நீண்ட நேரம் எடுத்துரும் தொழுகையில். அவர் நபி அவர்களோட இருந்து தொழுவார். இஷாவுடைய தொழுகையில பல தீனுடைய கர்மங்கள்ல மஸ்ஜித் நபவியில் ஈடுபட்ட காரணத்தினால மிக நீண்ட நேரம் எடுக்கும். அந்த தொழுகையை முடிச்சதுக்கு பிறகு அவர் மஹல்லால போய் அவர் ஜமாத் நடத்துவார். அதுல ஒரு சஹாபிக்கு இது தாங்க முடியல, இவ்வளவு நேரம் எப்படி சகிக்க முடியும்? அவர் அந்த ஜமாத்துல தொழாம தனிய தொழுதுட்டு போயிட்டார். அவர் தனிய தொழுதுட்டு போனத சஹாபி அவர்கள் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களாக இருக்கும், அவர்கள் அதில் முரண்பட்டார்கள். இந்த செய்தி நபி அவர்களுக்கு எத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபத்தான் அன்த யா முஆஸ், முஆஸ் நீங்க என்ன ஃபித்னா உண்டாக்குறீங்களான்னு கேட்டார். இபாதத்து தான், தொழுகைதான், அதுல கிராத் ஓதுறது இருக்குதான். ஆனா நபியுடைய வீட்டுல நடந்ததுக்கு அது மஸ்ஜித்ல நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் காணணும். மன் அம்ம கௌமன் ஃபல்யுகஃபிஃப், இது மஸ்ஜிதுக்கு சொன்ன உசூல். வீட்டுல தொழுகும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நீண்ட தொழுகையாக தொழுதிருக்கிறார். இங்க தொழுவிக்கும் பொழுது உங்கள பலகீனமான நோயாளிகள் முதியவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் அனுசரிச்சு அந்த திவால் முஃபஸ்ஸல், அந்த கிசார் முஃபஸ்ஸல் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாக்களை ஓதி, சுன்னத்தான சூறாக்கள் ஓதி நீங்க தொழுவிச்சுக்கோங்க. நான் ஓதின சூரத்துல் பக்கராவையும் ஆல இம்ரானையும் சூரத்துல் மாயிதாவையும் அந்நாமையும் நீங்க ஓத போனீங்கன்னா அது அங்க ஃபித்னாவை உண்டாக்கிறோம். எல்லாருக்கும் சுமக்க முடியாத நிலைமை ஏற்படும். இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் மஸ்ஜிதுடைய இபாதத்தாக இருந்தாலும் இந்த ஈமானியத் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நாங்க தவக்குல் வச்சிருக்கிறோம். ஜமாத்துல் முத்தவக்கிலீன், நாங்க அஸ்வாபுகள் எல்லாம் ஒன்னும் தொடமாட்டோம், நாங்க தவக்குல்லே தான் வாழுவோம். எங்களுக்கு அஸ்பாபுகள் பயன்படுத்துறது தவக்குலுக்கு முரணானது என்ற ஒரு சாரார் அப்படி